பாத்தீங்களா? வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்போ உங்களுக்கு ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கோங்க. சரி. எனக்கு ஒரு 13 வயசுன்னு வச்சுக்கோங்க. சரி, அதான் உண்மை. என்ன அதான் உண்மை? எது உண்மை? 16 13 உண்மையாதானா? உண்மைதானே. எனக்கு 11 வயசு தான் ஆகுது. 11 வயசு. சரி சரி, இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 15 தான்மா. ஆமா. உங்களுக்கு எத்தனை டாடி? 18ஆ? எனக்கு 11 தான். ரெண்டாவது ஒரு வயசு ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. அதனால நம்ம பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பக்குவமான பேச்சா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் பேச்சுக்கு சிறப்பு அப்படின்றதுக்காக சொல்றேன் நானு. ஆமா, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது இல்லையா? இப்ப அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அம்மாட்ட வந்து நம்மளுடைய செயல்கள் ஒரு மாதிரி இருக்கும், அப்பாட்ட ஒரு சில நம்மளுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கும், அண்ணன் தங்கச்சிக்கிட்ட நம்மளுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நட்புறவுகள்கிட்ட நம்மளுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கும், அதிகமாகவே இருக்கும். அப்ப இதுல எது உண்மை எது பொய் எல்லாமே உண்மைதான். சரி. ஆனா யாரிடம் நம்ம உண்மையா இருப்போம் அப்படின்னா நண்பர்கள்ட்ட தான் உண்மையா இருப்போம். அப்படியா? ஆமா இல்லையா? இல்ல, நம்ம இருக்கலாம், ஆனா ஒரு சில பேர் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி? இல்ல, நண்பர்கள் கிட்ட தான் நாமளா இருப்போம்னு சொல்றேன். அது உண்மைதான், அது உண்மைதான். அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இருக்காங்களே அப்படின்னு சின்னதா ஏதோ ஒரு பயம் இருக்கும். உண்டு. அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இருக்காங்களே அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பயம் இருக்கும், சில பயம் இருக்கும். ஆமா. ஆனா யார்கிட்ட நம்ம நம்மளா இருப்போம்? நண்பர்கள்ட்ட நம்ம நம்மளா இருப்போம். மாதிரியே கோளாறு உள்ளவங்கள்ட்ட தான் நம்மள மாதிரியே கோளாறு உள்ளவர்கள். கோளாறுனா எப்படின்னா நம்மள மாதிரியே கிறுக்கா இருக்கணும். நம்மள மாதிரி என்னைய மாத்திக்கிறீங்க? உங்கள மாதிரி சொல்லுங்க. என்ன நீங்க தான் என் கூட நிக்கிறீங்க, அதுக்கு நான் நினைச்சேனா? அப்ப உங்கள தான் சொல்ல முடியும். என்ன கிறுக்குன்றீங்க? கிறுக்கு என்றாலே ஆர்வம் என்று பொருள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் என்ன? ஆர்வமான பொண்ணு நானு, ஆர்வமான பையன் நீங்க. இதுல என்ன தப்பா இருக்கு? தப்பா இருக்கு. சரி, நல்ல விஷயம் சொல்றீங்க, சொல்லுங்க. பாருங்க, ஒரு சண்டைக்கு வராரு காலையிலே. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க அண்ணன் சொன்னார்ல, சொல்லலையா? இவ்வளவு நேரம் சொன்னனே. ஏன் உங்க வாய் நான் ஒரு மறுபடியும் இதுக்கு முன்னாடி சொன்னனே, என்ன காது கேட்கல உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொல்ல மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு ஓயாம சொல்லுவாங்களோ? ஏன் ஒரு தடவை சொன்னா? இப்ப காலையில சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் சாப்பிட மாட்டீங்களா? பசி எத்த சாப்பிடணும் செய்வாங்க. ஒரு தடவை சொன்னா அதே மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லணும்ல. அப்ப வந்து அந்த இடத்துக்கு கவனம் பண்ணிக்கிறமா இல்லையா? கவனம் இல்லாம யாராவது இருப்பாங்களா? அப்புறம் முன்னாடி சொன்னல, பள்ளிக்கு சென்றால் படிப்பில் கவனம். சரி. வேலைக்கு சென்றால் வினையில் கவனம் உண்டு. நடைபாதையில் சென்றால் பாதையில கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் விளையாட்டுக்கு சென்றால் வீரத்துல கவனமா இருக்கணும். உண்டு. ஆமா. கவனம் கவனம் எதிலும் கவனம். சரி. கவனம் இருந்தால் புவனம் நமதே அப்படின்னு இருக்காங்க. சரி. அப்ப கவனம் வந்து எல்லாத்துலயுமே இருக்கணும். எல்லா நேரத்திலயுமே கவனமா இருந்துட முடியுமா? கொஞ்சம் ஏதோ கவனம் சிதறதான் செய்யும். சிதறதானே செய்யும். ஆமா. அப்படி கிடையாது. அப்ப உங்களுக்கு கவனம் சிதறிடுச்சு. அப்படி கிடையாது. இப்ப ஒரு புதையல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. ஒரு புதையலை எடுக்க போகணும் அப்படின்னு இப்ப நம்ம வாழ்க்கை வந்து ஒரு அழகான பயணம்னு வச்சுக்கலாங்க நம்ம. சரி. வாழ்க்கை வந்து ஒரு அழகான பயணம். இதுல வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. உண்டு. ஆனா இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி. இந்த வாழ்க்கையினுடைய கடைசியில நமக்கான ஒரு பொருள் கண்டிப்பா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா உண்டு. எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அதிசயமா நமக்கு நம்மளே அறியாமையே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உண்டு. ஆனா அந்த விஷயத்தை நோக்கி இப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவுல நமக்கான பொருள் அங்க பெருசா காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பொருளை நம்ம அடையக்கூடிய நேரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நேரம் மட்டும் இல்ல, அடையக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கணும். எனக்கு இடையில வந்து நிறைய இந்த இப்ப வாழ்க்கையினுடைய கடைசியில முடிவுல வந்து ஒரு பெரிய புதையல் வந்து நமக்காக கடவுள் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி. ஆனா அதுக்கு இடையிலேயே நிறைய வந்து துண்டுகள், அந்த தங்க துகள்கள்லாம் செதறி கிடக்கும் பாத்தீங்களா? சரி. அந்த மாதிரி நிறைய துகள்கள்லாம் செதறி கிடக்கும். அந்த செதறி கடந்த துகள்களை பார்த்துட்டு நமக்கான புதையல் இதுதானோ அப்படின்னு போய் அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையோட பயணம் அதோட முடிவு பெற்றது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நமக்கான தேடல்களை தேடிக்கொண்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்மை அறியாமையே உயர்வான இடத்துக்குள்ள நம்ம இருப்போம். அதான உண்மை. அது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலயுமே எல்லாருனாலையும் கவனமா இருக்க முடியாது. இப்ப கண்ணுல தூசி விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இமை இருக்கு, கண்ணு இன்சான் உடம்பு இருக்கு, சிரசுக்கு கண்ணுக்கு இமை பிரதானம். இமையையும் மீறி என்ன விழுகுது? தூசி விழுகுது. ஆனா அந்த தூசி விழுகிறதுக்கு யாரு காரணம்ங்கறீங்க?
யார் காரணம்? கண் இமையா? அது இல்ல அது இல்ல, நம்ம தான் காரணம். நம்ம தான் காரணம். ஆமா ஆமா. ஏன்னா நம்மளுடைய கவனக்குறைவு. தூசி அடிக்குதுன்னு தெரிஞ்சே திடீர் வேணும்னே கண்ணை திறந்து வச்சிருந்தா ஒரு தூசி உள்ளதான் செய்யும். அதான உண்மை. அதான் உண்மை. உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என்ன கொடுமை? ஒரு பொருள் இந்த கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்ப நீங்க இந்த இதை நீட்டுங்க கையில. இப்படி நீட்டுங்க. இப்ப நீங்க எப்படி பிடிச்சிருக்கீங்க? சரி. எவ்வளவு நேரம் பிடிச்சிருப்பீங்க? எவ்வளவு நேரம் வேணாலும் பிடிச்சிருப்பேன். எவ்வளவு நேரம் வேணாலும் எப்படி பிடிச்சிருப்பீங்க? ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் பிடிச்சிருக்கீங்க. 2 மணி நேரத்துக்கு மேல கை வலிக்க தானே செய்யும். இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா கை வலிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா விட்டுருவோம்லாம் இல்ல, பிடிச்சிருக்கணும். சரி. ஒரு நாள் பூரா பிடிச்சிருப்பீங்களா? அது முடியாது. ஒரு நாள் எப்படி பிடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு நாள் வருது. சரி. ஒரு பொருளை கையில எடுத்தோம்னா அந்த பொருளை வந்து எவ்வளவு அது கனமா இருக்கா இல்ல கனம் இல்லாம இருக்கா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த பொருளை எவ்வளவு நேரம் நம்ம கையில வச்சிருக்கோமோ அதனுடைய மதிப்பு அப்பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். அதான் உண்மை. இப்ப இத நான் கையில வச்சு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவனை ஒரு மணி நேரம் கையில வச்சு இப்படி சுத்திட்டு இருப்பேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா இதை வேற இப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு தோணும். எங்க வைக்கணுமா அங்க வச்சிருவீங்க? வைக்க மாட்டேன். பிடிச்சிட்டே இருக்கணும் ஒரு நிபந்தனை வச்சுக்கோங்களேன். சரி. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா கை வலிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா அதை காட்டிலும் வலிக்க ஆரம்பிக்கும். சரி. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா பயங்கரமான வலி இருக்கும். ரத்தமெல்லாம் உறைஞ்சு போன மாதிரியே இருக்கும். அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்தா கையில சொரணையே இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனிச்சுனா வெட்டி போட்டா கூட ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி. இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? எதற்காக? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை துன்பங்களை தூக்கி தூர வச்சு பார்க்கணுமே தவிர பக்கத்துல வச்சு பார்க்க கூடாது. இந்த கையில எவ்வளவு நேரம் அந்த பொருளை வச்சிருந்தா அதனுடைய மதிப்பு இருக்கோ, ஒரு பிரச்சனையை கையில எடுத்துட்டோம்னா அந்த எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்து கடந்து போறோம் அப்படின்றதா முக்கியம். அதான உண்மை. இப்ப நீங்க மான்குடி தேடி வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு நான் மான்குடி இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லன்னு சொல்லிருவீங்களா? இல்லன்னு சொன்னா அப்புறம் என்ன செய்வீங்க? நீங்க இல்லன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்கன்னா வாயில தாங்க சொல்லுவேன். இல்லன்னு தானே சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் காது வழியாமா சொல்லுவாங்க. நீங்க காதுல சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க எவ்வளவு காதுல ரகசியமா சொல்லலாம். அப்ப இல்லங்கிற வார்த்தை வாயில தான் சொல்லுவாங்க, இருக்கிற வார்த்தை வாயில தான் சொல்லுவாங்க. மானுடி இங்க தான் இருக்குங்கற அப்புறம் இல்லன்னு சொல்லுவேன்னு சொன்னா எப்படிங்க? எப்படி இங்க இருக்குன்னு நீங்க எப்படிங்க இருக்குன்னு சொல்றீங்க? நான் கண்ணால பார்த்தேன். நான் விரட்டி வந்தேன். பார்த்தமான பிடிக்க வந்தமான் தங்களுடைய வனத்துல வந்துருச்சு. மேற்கு பவளமலை வேங்கட நேர்வடக்கா மார்பொறி அணிகளுக்கு பார்க்குளியர் தெற்கு பின்னாடி திகழ் இருப்பதின் காததூரம் நல் தொண்டை நாடன நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. 20 காததூரம் எங்க நாடு. ஆனா இந்த நாட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும் அப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். தெரியும்ல? ஆமா தெரியும்ல. தெரியும். அப்படி இருக்கும்போது வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? ஏமா நான் இப்பதான் வந்து இங்கே வருதுன்னு சொல்றேன். இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் வந்துருச்சு. சரி. மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்காம என்ன வேலை பாத்தீங்க? அது என்னமோ தெரியல, பார்த்தோன்னே பிடிக்கும் தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு நினைப்பு. என்னது? பார்த்தோன்னே பிடிச்சால சிறப்பு கிடையாது இல்ல, எனக்கு தோணுச்சு. பார்த்தோன்னே பிடிச்சால பார்க்க வச்சு பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக எனக்கு ஒரு ஆசை. அதனால பிடிக்கலான்னு போனேன். அதுக்கு ஒரு வேகம் என்னன்னா, நீ என்ன பிடிக்க வர வந்த உடனே உங்ககிட்ட வந்துருவனா அப்படிங்கிற மனசுக்குள்ள கோளாறு இருக்கு உனக்கு. அதனால வேகமா வந்தமானு அதுக்கும் கண்ணால பாத்தீங்க அப்படின்னா என்ன பிடி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு பொருளுக்கு நம்மள பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது? பொருளா இருந்தாலும் இல்ல உயிரா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு. சரி. நம்மள பிடிக்குது அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்குவீங்க? நம்மள பிடிக்குது அப்படின்னா நமக்கு என்ன இஷ்டப்படுறோமோ. இப்ப நீங்க இருக்கீங்க. சரி. நான் இருக்கேன். இருங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எது? இல்ல என்ன உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. என்ன உங்களுக்கு பிடிக்கலாம்? பிடிக்கவே பிடிக்காது. பேச்சுக்கு சொல்றேன். சரி, ஒரு பேச்சுக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. நீங்க உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குது அப்படின்னு நான் எதை வச்சு தெரிஞ்சுக்குவேன்? என்ன வந்து உங்களை வந்து எனக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னா உங்கள் மீது நான் அன்பு செலுத்தணும். ஆமா. இல்ல உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை செய்யலாம். சொல்றதுக்கு முன்னாடியே செய்யலாம். அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க அப்படினால பிடிக்கல உண்டு. அக்கறையா இருக்கறனால வந்து பாசமா இருக்காங்க. அக்கறையா இருக்கறனால பிடிக்குதுன்னு அர்த்தமா? அப்படி வச்சுக்கலாம்ல. அப்படி கிடையாதுங்க. எல்லாரும் இறக்கப்படுவாங்க. சரி. உலகத்துல உள்ள எல்லாருக்குமே இறக்கம் இருக்கும். இறக்கம் உண்டு. எல்லாருமே பிடிச்சிர முடியுமா? பிடிக்காது. பிடிக்காது இல்ல. ஒரு சில விஷயங்களை இறக்கப்படாது. ஐயா பாவம் அந்த பொண்ணுக்கு ஏதோ முடியலையே போல, உடம்பு தெரியல போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடங்களில் இருந்து அதை பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? யார் அதிகமான அன்பு வச்சிருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கலாம். அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அந்த அவங்களுடைய அன்பை
குறைக்காம யாராவது ஒரு கொடுக்கறாரோ அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். சரி. இப்ப நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க. சரி. இப்ப ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 பேர் நிக்கிறாங்க. சரி. உங்களை சுத்தி 10,000 பேர் நிக்கிறாங்க. ஒரு கூட்டத்துல நிக்கிறீங்க. திருவிழா தேர் பார்க்க போயிருக்கீங்க. தேர் பார்க்க போனா அப்படியே கூட்டம் பயங்கரமா அள்ளி எடுக்குது. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நெருக்கத்துல இருக்கீங்க நீங்க. ஆனா நெருக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த நெருக்கத்திலயும் அந்த அழைப்பை எடுத்து சொல்லுமான்னு பேசணும். அப்ப பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அன்பா இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதான் முன்னுரிமை. எவர் ஒருவர் முன்னுரிமை கொடுக்கிறாரோ அவர்தான் வந்து அன்பாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த நேரத்திலயும் கோவப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? கோவப்படணுங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரி. எல்லா இடத்துலயுமே கோவப்பட்டா அதுக்கு பேர் வேற. அது வேற. எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும். இது சைத்தானா? சைத்தியம். எல்லா நேரத்துலயும் கோவப்பட பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல கோவப்படக்கூடாது. ஆமா. கோவப்பட்டா கோவப்படாம அங்கதான் கோவப்படணும். கோவப்பட்ட அறிவை இழந்து விடுவோம். அதுதான் உண்மைதான். அதனால கோவப்படாமல் இருப்பது மிக நல்லது. கோவப்படாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க நிறைய பேரு. முடியாது. என்னால கோவமே பட மாட்டேனே. யாரு நீங்களா? அது கோவம் அப்படி நிஜமா கோவம் வராது. எங்க வாத்தியாட்ட என்ன போட்டு போடுறீங்க? உங்களுக்கு கோவம் வராதான்? அது என்னமோ தெரியலங்க. அங்க மட்டும் தான் வருது. அதான் வரும் வேற எங்கேயும் வராது. ஏன்னா அவருக்கு தானே அவர் ஒரு ஆள் தானே எல்லாருக்கும் அப்படியே இதுன்னு எழுதி ஒட்டி இருக்குது. அப்படி இல்ல, அது ஒரு விதமான அன்புன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இருந்துட்டு போட்டோம். ஆமா, உங்க விருப்பம் அது. சரி, பரவாயில்ல. மான்குட்டியை தேடி வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, இப்பதான் முதல் முறையா மான்குட்டி பிடிக்க போறீங்களா? இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கீங்களா? இதற்கு முன்பதாக ஒரு மான்குட்டியை பரிசா வாங்கியிருக்கேன். அப்ப இன்னும் பிடிக்கல. இதான் முதல் முறையா பிடிக்க போறேன். புது அனுபவமா? புது அனுபவமா? நான் பல வேட்டையாடி இருக்கேன். மான்குட்டி தான் பிடிக்க போறேன். பல வேட்டையாடி? பழமனா மாம்பழம், பலாப்பழம் அந்த மாதிரி இல்ல, பல விதமான வேட்டைகள் ஆடி இருக்கிறேன். ஆனா மான்குட்டி பிடிக்கிறதுக்கு இதான் முதல் முறை. சரி, ஏற்கனவே தான் ஒரு மான்குட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க. சரி, ஒரு மான்குட்டி இருக்கும் போதே நீங்க இன்னொரு மான்குட்டி எதுக்கு பிடிக்க வரணும்? அப்படி கேளுங்க. அந்த மான்குட்டி ரொம்ப சிரமப்படுதுமா. எங்க நான் ஒரு ஆளா இருக்கிறேன், சிரமமா இருக்கு. பக்கத்துணைக்கு ஏதோ ஒரு ஆள் இருந்தா நானும் கொஞ்ச நேரம் இழப்பாரி இருப்பேன்ல. ஒரு ஆளே எல்லா வேலையும் பார்க்க முடியல, உங்களுக்கு பணிவிட செய்ய முடியல. அதனால இன்னொரு ஆள் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சா. சரி, வர்ற வழியில பார்த்தேன் அந்த மான்குட்டிய. மனசுக்கு பிடிச்சு போயிருந்துச்சு. அந்த மானுக்கு பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியாம போச்சு. முடியாம இல்ல, உங்க வனத்துக்குள்ள இருக்குது, உங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். நீ என்னது? வாழ்க்கையில் எது வேணா வரலாம், ஆனா சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. அது வரக்கூடாது. ஆனா உங்களுக்கு வந்துருச்சு. அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கையில சந்தேகம் வரலாம், வாழ்க்கை சந்தேகமா இருக்க. அதான் உண்மை கூட. நல்ல வசனம். எதுக்காக கேட்க தெரியுமா? என்ன காரணம்? சந்தேகம் வருதுன்னா ஏன் வருதுன்னு கேளுங்களேன். என்ன காரணம்? வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு மான்குட்டியை வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா. இந்த மான்குட்டிய வச்சு புடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. ஒரு மான்குட்டி இருக்கையிலே ஒரு இன்னொரு மான்குட்டியை தேடி வந்திருக்காரு. இந்த மான்குட்டியை பிடிச்சதுக்கு அப்புறம் வேற மான் சொல்லிட்டு வேற மான் மேல ஆசைப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி கிடையாதுங்க. ஆனா இந்த மான்குட்டியை மட்டும் பிடிச்சுன்னு வச்சுங்களேன், எழுதி ஒட்டி. அப்புறம் என்ன 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 எப்படி எழுதி ஒட்டி இருக்குது? நான் இந்த மானுக்கு பிடிச்சு வச்சுக்கல, அது என்னோட விருப்பம். இந்த மானுக்கு பிடிச்சா வேற எந்த மானையும் பிடிக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும். எப்படி நம்புறது? நான் ஆஞ்சநேய பெருமானை நெஞ்ச கிழிச்சு காட்ட முடியும்? அது எனக்கு தெரியுங்க. நீங்க அதை பத்தி வருத்தப்படுறீங்க. நீங்க மனசு வச்சா நெஞ்ச கிழிச்சு காமிக்கலாம். எதுக்கு? அவர் வர்றதா இல்ல அப்படி வீட்டை படுத்துக்கிறதா? இங்க பாருங்க, மானம் எனக்கு சொந்தமானது, இடமும் உங்களுக்கு சொந்தமானது. நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா பிடிச்சிட்டு போலாங்கிற ஒரு இடத்தோட இருக்கிறேன். சரி, அனுமதி கொடுக்கலனா? இல்ல, கொடுக்கலன்னு சொல்லி பாருங்களேன். அனுமதி கொடுக்கலனாலும் கொடுக்க வச்சு பிடிச்சிட்டு போவேன். அப்படியா? ஆமா. அப்ப அனுமதிக்க வச்சிருவீங்கன்றீங்க? அனுமதிக்க வச்சிருவேன். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு இடத்துக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எத்தனை வகையான நம்பிக்கை தெரியுமா? எத்தனை நம்பிக்கை? 4 வகையான நம்பிக்கை நினைக்கிறேன். எப்படி? தன்னம்பிக்கை, மூட நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை, அவநம்பிக்கை. இதுல இருக்க கூடாத 2 நம்பிக்கை. எது? மூட நம்பிக்கையும் அவநம்பிக்கை இருக்க கூடாது. சரி, இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இருக்கணும், தெய்வீக நம்பிக்கை இருக்கணும். தெய்வீக நம்பிக்கைங்கிறீங்களே, சரி, தெய்வம் என்றால் யாரு? தெய்வம் என்றால் யாரு? நம்மள இருந்து போனவங்க தானே. தெய்வம்னா யாரு? தெய்வம்னா அவர்கள் மனிதர்ல இருந்து போனவர் தான் தெய்வம். நம்ம தான் தெய்வம். நம்ம தான் தெய்வம். ஆமா ஆமா. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தெய்வம் உண்டுதான். ஈசன் இருக்காரு. சரி, ஈசன் என்றாலே பரமசிவர் இருக்காரு. அந்த
ஆதி கடவுள் இந்த உலகத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரே ஒரு பரம்பொருள் அப்படின்னா அது எம்பெருமான் ஈஸ்வரன் சொல்லுவோம். ஈஸ்வரன் சொல்லலாம். பஞ்சாட்சர மந்திரம் சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. சிவய நம என்னம சிவம சிவ நம என்னம சி நம சிவாய. சரி, இதான் பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சிவய நம என்னம சிவம சிவ நம வயநம சி நம சிவாய. இதுதான் பஞ்சாட்சர மந்திரம். என்னது? ஆமா. அதனால இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யார் ஒருவர் உபயோகப்படுத்துகிறாரோ, ஏன்னா ஈஸ்வரன் இந்த உலகத்திலே ஒரே ஒரு கடவுள், முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுள்னா அது விநாயகர் பெருமானை சொல்லுவோம் நம்ம. ஒவ்வொரு கடவுளையும் பிரிச்சு சொன்னா கடவுள், ஆனா ஒன்றே குல முருகனே தேவன். மனசுதான் கடவுள். மனசுதான் கடவுள். இப்ப உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க. சரி, எங்க நல்லா தாங்க இருக்கேன். இல்ல உங்களுக்கு சும்மா பேச்சு சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு. சரி, முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கீங்க. யாரோ வந்து உங்களை காப்பாத்துறாங்க. ஆமா, யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்றாங்க, காப்பாத்துறாங்க. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. ஆமா சொல்றோம். அப்ப யாரை சொல்றோம்? மனிதர் சொல்றோம். மனிதருடைய ரூபத்திலே இறைவனை பார்க்கிறோம். உண்டு. ஆனா இறைவன் தனியா யாரும் இருக்காங்களா? கிடையாது. இல்ல, அப்படி கிடையாது. ஆமா. ஆனா இறைவனுடைய ரூபத்திலே மனிதனை இறைவனாக பார்க்கிறோம். சரி, இறைவனுடைய ரூபத்துல மனுஷனை பார்க்கிறோம். அப்ப யாரு தெய்வம்? நாம தான் தெய்வம். நம்ம தான் தெய்வம். நமக்கு நாம் தான் துணை. நாம் தான் துணை. அதான் சொல்லி வச்சாங்கல்ல, மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, தெய்வமும் உண்டு அப்படின்னு சொல்லி வச்சாங்கல்ல. அதனால தான் சொல்றேன் நானே, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கீங்க, கண்ணுக்கு லட்சணமா இருக்கீங்க. இப்பதான் நல்லா உண்மை பேசுறீங்க. நல்லா அழகா பாக்குறதுக்கு லட்சணமா, நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா, சரி தேன் பாயிற மாதிரி பேச்செல்லாம் வேற இனிமையா இருக்கு. ரொம்ப நன்றி. இவ்வளவு அழகா பேசுறீங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆனா இப்படி எல்லாம் புத்தலாட்டமா பேசினாதான் எனக்கு எப்படி இருக்கு? மண்டே உடைச்சே பாத்துங்க. யார் புத்தலாட்டம் பண்றது? நீங்க தாங்க புத்தலாட்டம் பண்றீங்க. யார் புத்தலாட்டம் பண்றா? பொம்பளை பிள்ளைட்ட வந்துட்டு மான்குட்டி கூட மயிலக்குட்டி கூட இப்படி வந்து இப்படி கத்திட்டு கிடந்தா என்னங்க அர்த்தம்? அது கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நீ மான்குட்டி குடுக்க சொல்லி கேட்கல, அனுமதி தான் கேட்கிறேன். பிடிச்சிட்டு போயிருவேன், நானும் பிடிச்சிட்டு போயிருவேன். அம்மா பாக்குறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மனே நேர்ல நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பாய் தரது அத்தனையும் பொய். உண்மை. பித்தலாட்டம். உண்மை. வேட்டைக்கு போன யாருமே இன்ன வரைக்கும் மான்குட்டியை பிடிச்சது கிடையாது. ஓஹோ, புரியுதா? சரி. துஷ்யந்தன் ஒருத்தர் வேட்டைக்கு போனார். சரி, மான்குட்டியை பிடிக்கல. ஓஹோ, சரியா? சரி. அது மட்டும் இல்ல, சந்தன மகாராஜா வேட்டைக்கு போனார். சரி, வேட்டைக்கு தான் போனார். ஆமா. வேட்டைக்கு போன இடத்துல அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். சரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படியெல்லாம் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கணக்கு இருக்கு. சரி. யாரும் மான்குட்டியை பிடிச்சிட்டு எல்லாம் வரல, யாரும் பிடிக்கல. ஆனா நான் பிடிக்கணும்னு வந்திருக்கேன். அதான் எப்படி என்னால பிடிச்சிருக்க முடியும் கையால? அப்படி கிடையாது. உங்கள மாதிரி வேடுவர்கள் தானங்க எல்லாரும் வந்தாங்க. சரி, உங்கள மாதிரி வேடுவர்கள் வந்தப்ப யாருமே பிடிக்க முடியல. அப்ப உங்களால மட்டும் பிடிக்க முடியுமா? மான் வேகமா மன வேகம் இருக்காங்க. சரி, இந்த மனது எவ்வளவு வேகமாக அலைபாயக்கூடிய தன்மை இருக்கோ அதை காட்டில் வேகமாக ஓடக்கூடிய தன்மை உடையது மானு. அந்த மான்குட்டியை கையால பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறது இதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் அதுக்கு எனக்கு பத்தி கவலை இல்லையே. என்னால முடியும். அப்ப நீங்க பிடிச்சேதான் திருவேன். நான் பிடிச்சேதான் திருவேன். ஒருவேளை உங்களால பிடிக்க முடியலன்னா? பிடிக்க முடியலங்கிறது நீங்க எப்படி போவீங்க? ஒருவேளை பிடிக்க முடியலனா இந்த இடத்துல இந்த வள்ளிக்கு இந்த வேடுவர் அடிமைன்னு எழுதி தரணும். என்னத்துக்கு? என்னத்துக்குனா பிடிக்க முடியலனா தானே. நான் தான் பிடிச்சிருவேன்ல. அதான் பிடிக்க முடியலனா பிடிக்க முடியல அப்படியே காலத்துக்கு வெச்சுக்கவே. எழுதி தரீங்களா? எதுக்கு நான் எதுக்கு எழுதி தரணும்? அப்ப பயம் இருக்கு. எதுக்கு பயம்? அப்ப நான் பிடிச்சிருவேன்றேன். அதான் பிடிக்க முடியலனா பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு நீங்க ஏன் போறீங்க? அனுமதி விட்டு கொடுத்து பாருங்க. நான் பிடிக்கறனால எனக்கு விஷயம் தெரியும். அதாங்க பிடிக்க முடியலனா எழுதி தரீங்களா? முடியாது. பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு நீங்க போவாதீங்க. நான் தான் முடியுங்கறல்ல. முடியும். அப்ப பிடிச்சிருவீங்க? பிடிச்சிருவேன். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அப்படியே என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓஹோ. அது நினைக்கும் போது
நிலை குணர்ந்தது. அறிந்தரசு களிகட்ட அருந்தவத்து நடைவிளக்கு சிறந்த சிலை கொடுந்தவத்தை சிதைத்தது மோர் அடையாளம். மானமர வெண்ணோய்க்கு வைதேகி விண்ணப்பம் காணமரம் கழுதுருப்பை காட்டுள்ள காலத்தில் தேனமர பொலிச்சார சித்திர கூடத்தில் இருப்பர் பால்வொழியாய் விரத நம்பி பணிந்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூடத்தில் இருப்பர் சிறுகாக்கை முளை தீண்டு அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தேந்தோடி வித்தகனை ராமாவோடு இடபெய மஞ்சளை கத்திரமே அதற்கனை அறுத்ததும் ஒரு அடையாளம். மின்னத்த உன்னையார் மையேறிய விண்ணப்பம் பொன்னத்த மாறொன்று புகுந்து நிதி விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்த எம்பிரானையே பின்னையின் லக்குவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம். மைத்தகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பின் உடனது நடை தேட அத்தகைய சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தார். இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதாமா கிட்ட கனையாளிக்குரிய அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். சரி, அதே மாதிரி மான்குட்டிக்குரிய அங்கலட்சணம் அடையாளத்தை நீங்க ஏமா பிடிச்சு தர போறீங்க? நீங்களே பிடிச்சுக்கிறீங்களா? நானே பிடிச்சுக்குவேன். சரி பிடிச்சுக்கிறேன். சொல்றேன்.
ஏதோ ஒரு பெண் குடிலாம் இல்ல, நீங்க தான். வள்ளி பொண்ணே என்ன தெரியலையா, அந்த வெள்ளி மேல வேட நானும் புரியலையா, மாலை வெட்டையான வந்தது ஒன்றிடவில்லையா, நிஜமாதாகத மரத்துக்கியா, இல்லை நினைவிருந்தோ சொல்ல தயக்கிறியா. வள்ளி பொண்ணே என்ன தெரியலையா, அந்த வெள்ளி மேல வேட நானும் புரியலையா, மாலை வெட்டையாக வந்தது ஒரு வாணி இந்த கையில் அவள் கொடுத்திடவே சக்தி எனக்கு சொல்லி தெரிந்தது இல்லையா, சக்தி எனக்கு நானும் மாற்றிக்கணும் அதை அவர் கூட இருக்கிறவரை உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பாத்துக்கங்க, உங்க அண்ணன் கூட இருக்க வரைக்கும் என் கூட வந்திருக்க, பாதுகாப்பா வச்சுக்கிறேன். கடைசியா ஒரு கன்னட பாட்டு பாடினேன், என்ன தெரியலையா, எதுக்கு மகமாயி இடத்துல வந்த மாதிரி எலுமிச்சம் சொன்னீங்க. என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க முடியல, இப்ப மலமலன்னு முளைச்சிருக்கே, இருக்கு என்ன இல்லை கையில் வந்து இன்னும் நீளமாக நீளம். வள்ளி அவன வேடனாக வந்ததும் நாமே, வடி வேலனாக வந்திருப்பதும் நாமே, உண்மை மனதிற்காகவே டூ வீலர்ல வந்து
யாம் புரிந்த திருவிளையாடல் இதுவும் ஒன்று. எவை மனதுக்கு சம்மதம் தானே? ஆலிம் நீயே. வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் சரி என்னன்னு கேக்குறேங்க. அதுதான் ஆமோதிக்கிறார் முருகன். கோபப்பட வச்சிட்டீங்களே. தேவையான வழி என்று அழைக்காமல் சரி தேவசேனா சமேத சுப்பிரமணியனிடமே அழைக்க வேண்டும் சுவாமி. எப்படிங்க மூத்த இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி நாம இடம் கொடுக்க முடியும்? தவறு இல்லையா? ஒரு கடவுளை நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? நம்ம பேச்சு கட்டுப்படாத. உங்க முன்னாடி மூத்திரம் இருக்குல்ல, மூத்திரமா ஏன்னா அவர் தவறா சொல்லாதீங்க. அந்த பிளேட் கையெழுத்து கையெழுத்தா? என் தங்கச்சி கட்டி கொடுக்குறேன். சும்மா நீ வாமா போ. இங்க பாருங்க. அதுக்கு இருங்க நான் பேசிக்கிறேன். முருகனுக்கே கையெழுத்தா? இருங்க. மூத்தவள் இருக்கும் பொழுது ஏங்க நம்மளே கையெழுத்து வாங்காம கல்யாணம் பண்ணிருக்கோம். முருகன் வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும். அப்படியா? சமயல் சுப்பிரமணியனா? சரி இல்லங்க. சரி அப்படியே ஆகட்டும். தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கை முதல் முடித்து இன்று முதல் இந்த உலகம் அனைவரும் வள்ளி தெய்வயானி என்ற உன் பேரை முதலில் உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுமி எல்லோரும் அழைக்கப்படுவார். உலக மங்களவாக்கி நாடு செழிக்கவே நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்கவே நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும். சம சங்கமே ஊரால் வாழ வேணும். எல்லோருமே சம சங்கமே அருள் செய்ய வாழ வேணும். நாடகத்தினை கண்டுகளித்த ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து ஒளிவிற்கு மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த ஒளிவிற்கு இளைத்தாருக்கும் உளம் கணிந்த நன்றி தெரிவித்து நாடகத்தில் மிக